நான் இல்லைன்னா என் மக வெல்ற, நான் வெல்லலைன்னா என் மக வெண்டுட்டு போற, என் மக வெல்லலைன்னா அவ புள்ள வெண்டுட்டு போறான். ஆனால் எங்க ஐயா சொல்வார்ல தேவர் மகன்ல, நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யாரு சாப்பிடுவா? சாப்பிட நான் இருக்க மாட்டேன், உன் மயன் சாப்பிடுவான், அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவான். விதை நான் போட்டது. இப்ப இந்த விதை யார் போட்டது? எனக்கு என் முன்னவன் போட்டான். இப்ப நான் தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன். இந்த மரத்தை என் பிள்ளை எப்படின்னு சாப்பிடுறது என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு தன்மானத்தோட நிக்கிறேன் பாருங்க ஒரு தமிழன். அங்க போனேன் 10 சீட்டு கை கட்டினேன், இவன் கூப்பிட்டா போனேன். எங்கேயும் நாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேச்சுக்கல, இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேசணும். இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க, என்ன பொறுமையா பதில் சொல்லல. எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க. கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க, நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க. எங்க திமுகவை தூக்கி ஆட்சியில இருந்து இறக்கி தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா? மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும், மக்களுக்கு செய்யணும். கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும். விளம்பரம் செய்தி அரசியலை கடந்து சேவை அரசியல் செயல் அரசியல் கொண்டு போகணும். என் மக்களுக்கு அப்படி செய்யணும். அதுதான் இருக்க முடியும். திமுகவை ஒழிச்சிடணும். திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாசை உட்கார வைக்கணும், பிசாசை விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கணும் இல்ல.